ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுளோட நாமத்தினால எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு தியானத்தில் நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் ஹெட்டிங்கில் நாங்கள் இன்னைக்கு தியானம் செய்ய போகிறோம் இல்லையா? கடவுள் மேலே நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எவ்வளோ இருக்கு? நிறைய இருக்கா? ஓகே ஓகே. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா? நேற்று இந்த கதையை நான் கேட்கும்போது என் மனசை அது நிறைய யோசிக்க வச்சதால நான் அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு அதிசய குளம் ஒன்று இருந்ததாம். அந்த அதிசய குளத்தில் ஆக்கள் குளிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த வழியாக வந்த ஒரு துறவியும் அவர்களோட சீடர்களும் இந்த மக்களை கொஞ்சம் சோதித்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போது அந்த துறவியும் அந்த சீடர்களோட ஒருத்தரும் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி நீச்சல் தெரியாத மாதிரி நடித்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும். ஆனாலும் நீச்சல் தெரியாத மாதிரி நடிக்கும்போது அந்த சீடர் சத்தம் போட்டாராம். துறவி அந்த சுழல் அதில் மாட்டிக்கிட்ட மாதிரி நடித்தாராம். எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டாராம். அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரும்போது அந்த சீடர் சொன்னாராம், பாவமே இல்லாதவங்க யாரோ அவங்க தான் இவரை காப்பாற்ற முடியும். அதையும் மீறி காப்பாத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாவு வந்துடும். அப்படிப்பட்ட சாபம் இந்த துறவிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீடர் சொன்னாராம். அப்புறம் அதை கேட்டோன்னு பயந்து போய் அங்கே இருந்த எல்லா மக்களும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டாங்களாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தூரத்திலிருந்து ஒருத்தர் ஓடி குதிச்சு அந்த துறவியை காப்பாத்திட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீடரும் அந்த துறவியும் அந்த காப்பாத்தின மனுஷன்கிட்ட கேட்டாராம், எந்த தைரியத்தில் என்னை காப்பாத்தின? நீ பாவம் இல்லாதவன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த நபர் சொன்னாராம், ஐயா, நான் இந்த குளத்தை பற்றி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இதில் குளிச்சா பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் நான் இதில் குளித்தது கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ஆபத்தில் இருந்தப்போ எனக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு இதில் இறங்குறத தவிர எனக்கு வேறு வழி தெரியலை. எப்படியும் நான் இதில் குதித்த பிறகு தண்ணி என் மேலே பட்டதும் என் பாவங்கள்லாம் கழுவப்பட்டுரும் இல்லையா? அதுக்கு பிறகு நான் தான் பரிசுத்தமாயிருவேனே. அப்போ அதுக்கு பிறகு தானே உங்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அந்த நபர் சொன்னாராம். இதுலேருந்து என்ன உங்களுக்கு விளங்குது எனக்கு தெரியல. ஆனால் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது என்னன்னு சொன்னால், அந்த குளத்தில் ஆல்ரெடி குளிச்சிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆல்ரெடி அந்த குளத்தில் தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுங்கிறது தெரியாமலேயே அவங்க இருந்ததுனால தான் அவங்க கொஞ்சம் அவரை காப்பாற்றுறதுக்கு தயங்கினாங்க. ஆனால் எங்கேயோ இருந்த ஒருத்தர் அவருடைய நம்பிக்கையை எவ்வளோ ஆழமானது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்படி தான் எங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நாங்கள் ப்ரே பண்ணுறது உண்டு, தியானிக்கிறது உண்டு, எல்லாமே செய்கிறது உண்டு. ஏன் பாவ சங்கீதனம் செய்துட்டு வந்தால் கூட ஒரு 5 நிமிஷம் கழித்து எங்கள் பாவத்தை யாராவது சுட்டி காட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதை நினச்சி கொஞ்சம் கோவப்படுறதோ கவலைப்படுறதோ உண்டு. நான் இப்போ தானே பாவ சங்கீதனம் செஞ்சுட்டு வந்தேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, கடவுளே என் பாவத்தை மன்னித்த பிறகு யார் என்ன சொன்னா என்னன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல நிறைய பேர் எத்தனையோ தியானங்களுக்கு வந்திருக்கோம். நானும் கூட கடவுள் மேலே நம்பிக்கையோடு இந்த இடத்துல, நான் சொல்கிற சாதாரணமான நம்பிக்கை இல்லை, ஆழமான நம்பிக்கையோடு இந்த இடத்துல அவர் முன்னாடி நின்று அவரை துதிச்சு பாடுவோம். எல்லாரும் இப்பொழுது எழும்பி தூய ஆவியானவருக்கு ஒரு பாடல் பாடி அவரை துதிப்போம்.
தரலும். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும், என்னையும், இந்த தியானத்துக்காக வேலை செய்கிற அனைவரையும், குருக்களையும், எல்லோரையும் உமது ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்தரே, தூய் ஆவியானவரே, உம்மை அழைக்கிறேன், அன்போடு அழைக்கிறேன் அப்பா. இந்த இடத்தில் வந்து உமது அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உமது நறுமண தைலத்தினால் எங்களை பூசி திருநிலைப்படுத்துங்க. இந்த இடத்தில் எங்களோடு சேர்ந்து தாயே உம்மை அழைக்கிறேன். எங்களுக்காக பிரார்த்தித்து இந்த இடத்தில் ஆண்டவரின் அபிஷேகமும் அவருடைய அற்புதங்கள் நிறைவாக பொழிய நடக்க உம்மிடம் வேண்டி நிற்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என் தேவனே. எங்கும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என் தேவனே. அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே, தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. நன்றி இயேசுவே. பரிசுத்தரே, ஆவியானவரே, நான் என் வாழ்க்கையில் உம்முடைய அதிசயங்களை நம்பாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற அந்த நம்பிக்கை எனக்குள் இல்லாது போனதற்காக நன்றி மன்னிப்பு கேட்கிறேன். ஆவியானவரே, இந்த இடத்தில் வந்து எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களோடு துணையாக இருங்க. உமது ஆவியின் நிலை இந்த இடத்தில் அசைவாட செய்யும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விரும்பிய திசையில் வீசும் காற்றே, பாவம் கழுவும் பரிசுத்தரே. விரும்பிய திசையில் வீசும் காற்றே, பாவம் கழுவும் பரிசுத்தரே. அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே, தூய
விருப்பத்தோடு இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே, நீர் என் மீது வைத்த அன்புக்காக நன்றி கூறுகிறேன். என் மீது எவ்வளவு அன்பு வைத்தால் நீர் அத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் எனக்காக பட்டிருப்பேன். இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, Thank you Jesus, praise you Jesus, praise you Jesus, thank you Jesus, thank you Jesus, praise you Jesus, praise you Jesus.
இயேசுவே ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ சோதனைகளும் எல்லோரும் எங்களை நெருக்குகள். ஆண்டவரே, உம்மை நோக்கி வருகிறேன். உமது ஆறுதல் தரும் வசனத்தை வாசித்து ஆண்டவரே, என் இருதயத்துக்கு ஒரு ஆறுதலை நான் தேடிக்கொள்கிறேன். இந்த இடத்தில் இருக்கிற எங்கள் அனைவருக்கும் உடல் சுகமும் ஆன்ம சுகமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மன்றாடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, நீர் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் நான் நின்றிருக்க முடியாது. ஆண்டவரே, இரவும் பகலும் தொடக்கத்திலும் முடிவிலும் நான் உண்மையே மாட்சிப்படுத்துகிறேன். இயேசுவே, நாமத்துக்கே மாட்சி உண்டாகுக. ஆண்டவரே இயேசுவே, உமது நாமத்துக்கே மாட்சி உண்டாகுக.
மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன்.